அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? மா 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 உன்னதாம்மா கூப்பிடுறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். ஏன் மூஞ்சி உம்முன்னு ஒரு மாதிரி இருக்கு? ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிற மாதிரி தெரியுதே. மா நான் உன்கிட்ட தாம்மா பேசிட்டு இருக்கேன். வாயத்து வந்து பதில் சொல்லுமா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் ஒரு விஷயத்த இப்ப கோவில்ல கேள்விப்பட்டேன்டா. அத கேள்விப்பட்டதுல இருந்தே என் மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. மா எந்த சங்கடமும் வரக்கூடாது தானம்மா கோயிலுக்கு போனேன். அங்கிருந்து எந்த சங்கடத்தமா வீட்டுக்கு கூட்டு வந்த? இன்னைக்கு விஜயோட மாமியார், அதான் விக்ரம் தம்பியோட அம்மாவை கோவில்ல பார்த்தேன்டா. அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் எது நடக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க போனேனோ அதே சன்னதியில இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அந்த அம்மா சொன்ன உடனே என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சுடா. ஓமா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுமா. இல்லடா சிவா, உன் மாமா விக்ரம்க்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தெய்வானை அம்மா கல்யாண ஏற்பாடு பண்ண போறாங்களாம். மா என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அத அவங்களோட வாயாலேயே என்கிட்ட சொன்னாங்க. அத கேட்டுட்டு எனக்கு மனசு தாங்கல, கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அத அவங்க கிட்ட காமிச்சுக்கவும் முடியாம அப்படியே என் மனசு ரொம்ப பாரம் ஆயிடுச்சுடா. மா பிரிஞ்சு போன உன் மாமாவையும் அக்காவையும் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு தான் என்னோட கடைசி வாழ்க்கை லட்சியமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா திடுதிப்புன்னு அந்த அம்மா கோவில் என்ன பார்த்துட்டு என் பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு, உங்க அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கணும்னு நான் எடுத்திருக்கிற காரியம் தோத்துறக்கூடாது. என் பொண்ணு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவ ஆசைப்பட்டவனுடைய வாழணும். அதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் போக தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணுடா சிவா, எக்காரணம் கொண்டோ விக்ரம் தம்பிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துடவே கூடாது. எனக்கு விஜயும் விக்ரமும் தாண்ட வாழ்க்கையில திரும்ப ஒண்ணு சேரணும். அது நடந்தே தீரணும். இல்லன்னா என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி செத்துற வேண்டாம். அம்மா என்னம்மா பேசுற நீ? அப்படிலாம் நெகட்டிவா பேசாதம்மா. அக்காவையும் மாமாவையும் ஒண்ணு சேர்க்கலாம். தைரியமா இருமா, நம்பிக்கையா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். இப்ப என்ன கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு தானே சொன்னாங்க. கல்யாணம் ஒன்றும் பண்ணலையே. அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைப்போம். இதுக்கு போய் செத்துருவங்க பேசிட்டு இருக்க. அப்படிலாம் பேசாதம்மா, கடுப்பா இருக்கு. இல்லடா, ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதான் சொன்னேன் சிவா. ஆனா என் உள் மனசு ஏதோ சொல்லுதுடா, இந்த விஷயம் எப்படியாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குடா எனக்கு. அன்னைக்கு நிலா விக்ரமோட வீட்டுக்கு போயிருந்தால, அப்ப நீ கவனிச்சியா? நிலாவோட நிறைய நடவடிக்கைகள், குணாதிசயங்கள் எல்லாமே விக்ரம் தம்பிக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லி மாப்பிள்ள உணர்ந்தாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையை கொடுக்குதுடா. மக இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிற விக்ரம் தம்பிக்கோ நிலாதான் அவரோட மகன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தன்னோட மகன் இறந்து போயிட்டான்னு தினம் தினம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற விஜிக்கு கவின்னா தன்னோட சொந்த மகன்னு தெரிஞ்சா அவளோட உணர்வு எப்படி இருக்கும்? இப்படி இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சு அந்த ரெண்டு பெரியவங்களையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். விக்ரம்க்கு எப்படி நிலாவை பார்த்தா அந்த உணர்வும் பற்றும் வருதோ அதே மாதிரி விஜய்க்கு கவினை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும். அதுதான் ரத்த பந்தம், தாய் பாசம். கவினையும் விஜயையும் நல்லா பழக விட்டு விக்ரம்க்கு வந்த அதே உணர்வு கவினை பார்க்கும்போது விஜய்க்கு வரணும்னு நான் சில திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா அதுக்குள்ள இந்த அம்மா
இந்த மாதிரி சொன்னாதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, நீ நினச்ச திட்டத்தை யோசிச்ச விஷயத்த அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு. கண்டிப்பாக குழந்தைங்க 2 பேருக்காக அவங்க ஒன்று சேருவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணுமா, இல்லைன்னா அவங்க வீட்டில் மாமாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. அப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு அந்த கடவுள் துணை இருக்கான். என் பொண்ணு விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அம்மா, எனக்கு அந்த விடுமா, நம்பிக்கை feel பண்ணாதம்மா. இருக்குடா. அக்காவையும் மாமாவையும் நம்ம எப்படியாவது ஒன்று சேர்த்தலாம். மா, அக்கா வந்துட்டாமா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன். நீ எங்கடா வேலைக்கு போன? ஐயோம்மா, அக்காம்மா, நான் வேலைக்கு ஆஹா, விஜய் ஒரு நிமிஷம் இப்படி உட்காரேன். எங்க விஜய் போயிட்டு வர? வேலை போயிடுச்சுன்னா அப்படியே இறந்துட முடியாதுல்ல, அதான் அடுத்தது எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பார்க்க போயிருங்க. ஏன் விஜய், நான் சொல்றதை எதுவுமே கேட்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு பென்ஷன் காசு வருது, அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலான்னு. எதுக்காக நீ இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற? இத சொன்னா நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற. இங்க பாரு, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்ச. வீட்ல இரு, ரெஸ்ட் எடு, நிலாவை பாத்துக்கோ. அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறவர் நீதான். ஆனா வேலை சமயங்கள்ல உன்னால சில விஷயங்கள் செய்யாம போகுதுல, அதையெல்லாம் இப்ப செய். நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் விஜி, வீட்லயே இரு. நான் பாட்டுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை தடவை சொன்னாலும் என் பேச்ச நீ கேட்கவே போறதில்ல. அம்மா, நான் உன்னோட பொண்ணு தானே, உன் ரத்தம் தானே, அப்புறம் எப்படி நான் மட்டும் வேற மாதிரி பேசுவேன்? நீ என்ன சொல்றியோ அதை தான் நானும் சொல்றேன். நீ சொல்லி பல முறை நான் நோன்னு சொல்லிருக்கேன். ஆனா நீ திரும்ப திரும்ப சொல்ற பாத்தியா, அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். நான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உழைக்கணுமா? ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி எனக்கு உழைக்கலனா நைட்டு தூக்கம் வராது. அதுவும் இல்லாம என்னோட உழைப்புல வர இந்த பணம் என் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமா. அதனால இந்த கடையில வேலை போனா என்ன, இன்னொரு கடையில வேலை தேடி பாப்போன்னு தான் காலையிலே கிளம்பி போய் 4-5 இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு வேலை கேட்டு வந்திருக்கேன். ஐயோ, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குமா. அதனால தயவு செஞ்சு நீ என்ன வேலைக்கு போகாத, வீட்லயே இரு, குழந்தைய பாத்துக்கோ, இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லாத.